கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த நாளில் கூட பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். இந்த நாளுக்காக வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். இந்த இடத்துல தேடும் பொழுது கண்டடைவோம். இவர்களை குறித்து இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து படுவார்கள். இதையெல்லாம் குறித்து உபாகமம் புத்தகத்திலேயே மிக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களெல்லாம் இப்படியாக கைதிகளாக அடிமைகளாக பாபிலோனுக்கெல்லாம் அழைத்து செல்லப்படுவீங்க. அந்த நேரத்தில் விக்கிரகங்களெல்லாம் வணங்குவீங்க. அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் 28வது அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையானவைகளை தேவர்களை சேவிப்பீர்கள். அவர்களுடைய காரியமெல்லாம் ஒரு எதிர்மறையாய் காணப்பட்டது. கர்த்தரை விட்டு விலகி போய் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். கர்த்தரை தேடுகிறதற்கான ஒரு நேரம் வரும். அப்பொழுது கர்த்தரை தேட வேண்டுமே என்கிறதான ஒரு ஆவல் உனக்குள்ளாக எழும்பும். அப்பொழுது நீ அவரை தேடுவாய். அது எப்படி தேடுவாய் என்று சொன்னால், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அவரை தேடுவாய். தேடும் பொழுது கண்டடைவாய். எளிதாக நம்ம அவரை கண்டடைய முடியாது. we have to seek God. அவரை தேடி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் ஒரு மனநிலையில் தேவனை மறந்து போனவர்களாக பின்வாங்கி போனவர்களாக இருந்ததை பார்க்கிறோம். தேவன் எச்சரிக்கிறார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? அப்பொழுதும் அவர்களுக்காக இறங்கி என்னை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் வெளிப்படுவேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் கூட தேவனை விட்டு ஒருவேளை நம்ம தூரமாக போயிருந்திருப்போம் என்று சொன்னால் எந்த காரியமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அது ஜெபத்திலோ வேத வாசிப்பிலையோ மற்ற சபை கூடி வருகிறதுலையோ ஒருவேளை நம்ம தூரமாக போயிருந்தால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய காரியமே நம்முடைய முழு ஆழ்த்தத்துவத்தின் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், அதோடு கூட நம்ம கர்த்தரை தேடும் பொழுது தேடுகிற வேளையிலே நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம்ம அவரை தேடி கண்டுபிடிப்போமா? இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் கூட கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படக்கூடியவர் இருக்கார். அவர் மிகவும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன். நிச்சயமாய் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை எப்பொழுதும் தேடுகிற மக்களாக உம்மை வாஞ்சித்து அதிகாலையில் எழுந்து உம்மை தேடவும் உம்முடைய வசனத்தை படிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேடுங்கள், அப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னீரே. உம்மை நாங்கள் தேடும் பொழுது கண்டடைவோம் ஐயா. எங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளை தாங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.